இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால் அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா, எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். எனவே அவரது நினைவு நாளை இந்த அவையில் இரங்கல் செய்தியோட நீங்கள் நினைவு கூர்ந்திருந்தால் அந்த தலைவர்களுக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தியதற்காக ஒப்பாகும். இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால் அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா, எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். எனவே அவரது நினைவு நாளை இந்த அவையில் இரங்கல் செய்தியோட நீங்கள் நினைவு கூர்ந்திருந்தால் அந்த தலைவர்களுக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தியதற்காக ஒப்பாகும். இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால் அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா, எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். எனவே அவரது நினைவு நாளை இந்த அவையில் இரங்கல் செய்தியோட நீங்கள் நினைவு கூர்ந்திருந்தால் அந்த தலைவர்களுக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தியதற்காக ஒப்பாகும்.